சார், உண்மையிலேயே உங்கள் பசங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. சப்ஜெக்டில் அவ்வளோ ஃபோக்கஸாக இருக்காங்க. ரொம்ப கிளியராக இருந்தது. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக எதுவும் பண்ணலை. ஆனால் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பரவாயில்ல. ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ மேம். சார், நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? லாஸ்ட் இயர் வரும்போது நான் உங்களை பார்க்கவே இல்லையே. ஆமாம் மேம். இந்த இயர் தான் ஜாயின் பண்ணேன். ஜஸ்ட் 3 months ஆச்சு. ஓகே சார், அப்போ நீ அடிக்கடி மீட் பண்ணலாம். ஹே பவி, என்ன கையில் பூவோட வந்திருக்கா? சரி, என்ன ராணி மேம்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தீங்க? ஹே, சும்மா பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜோவியலா இருக்காங்கல்ல. சோ ஸ்வீட். எனது சோ ஸ்வீட்டா? ஆமாம், ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. மாலதி மேம் மாதிரியே ரொம்ப ஜோவியலா இருக்காங்க. சரி, நீ என்ன பூவோட வந்திருக்க? யாருக்கு? நான் கொடுக்க வந்த ஒருத்தருக்கு. ஆனால் இப்போ மைண்ட் மாறிடுச்சு. மைண்டு மாறிடுச்சா? யாருக்கு கொடுக்க வந்த? ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்களே இப்போ சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆமாம், நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் மூஞ்சியை பார்த்த உடனே தெரியுது. ராணி மேம்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. பேசி முடிச்சோன்னே பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். என்ன பொறாமையா இருக்கா? மண்டு மண்டு, நான் என்ன சொல்ல வரேன் கூட புரிய மாட்டேங்குது. ஷோ, இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? டைரெக்டாக சொல்லிடுவோமா? இல்லை இல்லை, நாமளா போய் சொன்னால் நம்மள ஏதாவது தப்பாக நினச்சிட்டா? வேண்டாம் வேண்டாம், அவனே சொல்லட்டும். சார். என்ன ஜெசி? ஜெசியா? உன்னை கொன்னுடுவேன். ஜெசியா ஜெசி, பாரு உன்னை. சார், என்னோட ப்ராக்டிக்கல் நோட் ஸ்டாஃப் ரூமில் இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்து தரீங்களா? உள்ள மாலதி மேம் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோமா. சார், நீங்களே வந்து எடுத்து கொடுங்களேன். ஜெசி, ஒரு 1/2 hourல வரேன். நீ கிளாஸில் வெயிட் பண்ண. அட, என்னாச்சு உனக்கு? அவ ப்ராக்டிக்கல் நோட்டு கேட்குறா, அதுக்கே என்ன முறைக்கிறா? அதையே உங்களை வந்து கேட்குறா? ஏய், நான் தாண்டி ப்ராக்டிக்கல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். அப்போ என்ன தானே கேட்பா? நீங்கள் பண்ணுறது எனக்கு ஒன்றும் பிடிப்படலை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வர வர உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. பவி, நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு. நீ மனசில் என்ன நினச்சிட்டு பேசுகிறேன்னு எனக்கு புரியாமல் இல்லை. நம்மளுக்குள்ளே செட் ஆகாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இப்போ தான் நம்ம குடும்பம் 2 ஒன்று சேர்ந்துருக்கு. அதை மட்டும் செலிப்ரேட் பண்ணுவோமே. மற்றபடி நமக்குள்ளே எதுவும் இல்லை. புரிஞ்சுக்கோ. எதுவும் இல்லைன்னா எனக்கு புரியல. எதுவும் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நீ எனக்கு அத்தை பொண்ணு, நான் உனக்கு மாமா பையன். அந்த உறவை தாண்டி நமக்குள்ளே எதுவுமே இல்லை. கார்த்திக், நிஜமாக தான் சொல்கிறீங்களா? என் மேலே உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாதா? இல்லை பவி. சரி, நான் ஒன்று கேட்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு எனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தீங்க? அது அது அம்மா வாங்கி கொடுத்தாங்க. நானா உனக்கு விருப்பப்பட்டு வாங்கிட்டு வரல. இதை பவிட்ட கொடுத்துருன்னு சொன்னதுனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன். பவி, ஐம் சாரி. நான் பவி ப்ளீஸ் நில்லுமா. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. ஷோ, நான் இப்போ என்னடி கூட சொல்லுவேன்? நான் எது சொன்னாலும் எனக்கு பயமாக இருக்கு. நம்மளால நம்ம குடும்பம் திரும்பவும் பிரியறதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இதை எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்? இல்லை இல்லை, ஆரம்பத்துலேயே இதை வேண்டான்னு சொல்கிறது தான் கரெக்டு. எல்லாம் மீறி போனதுக்கப்புறம் உன்னையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. என்னை மன்னிச்சிட்டு பவி. நீங்கள் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கணும். தப்பு யார் மேலேயும் தெரியாமல் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. புரியுதா? சரி, நான் உங்களுக்கு ஒரு 1/2 hourல கூப்பிட்றேன். இல்லாட்டி நானே ஸ்டேஷன் வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ரொசீஜர் மட்டும் பாருங்கள். ஆதி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? என் வேலையை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அப்படியே ஜாலியாக இருக்கேன். சரி, என்னாச்சு? யாரோட டீட்டெயில் இது? எதுக்காக கேட்ட? டே ஒரு நிமிஷம். ஒவ்வொரு கொஸ்டினாக கேளு. எதுக்கு இப்படி அடிக்கிட்டே போற? ஒரே நிமிஷம் இரு. நான் மாமா வர சொல்லியிருக்கேன். அவரும் வரட்டும். எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசுவோம்.
என்னமோ பொடி வச்சு பேசுற. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ராஜ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? உன் பசங்களும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா. ஆதி இப்ப சொல்லு, ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட பாத்துக்கலாம்டா. டேய் உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான்டா. இதை நான் உன்கிட்ட எப்படி சொல்றது? என்னோட ஃப்ரெண்டு, அவ பேரு கவி. அவளுக்கு இந்த பையன் ஏதோ டார்ச்சர் பண்ற மாதிரியே எனக்கு உள்ளுக்குள்ள ஃபீலிங்டா. எனக்கு மட்டும் இல்லை, என் ஆஃபீஸில் வேலை செய்கிற 2-3 எம்ப்ளாய்க்கு கூட அந்த டவுட் இருக்கு. அது ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆனால் ஏதோ இருக்குடா. அதான் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உன்னை கலெக்ட் பண்ண சொன்னேன். கலெக்ட் பண்ணிட்டியா? அவன் யாருன்னு தெரிஞ்சுதா? அவன் ஃபோட்டோ, அவன் நம்பரை வச்சு நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, அவன் மேலே ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்தியிருக்கான். நகை கொண்டா அது கொண்டான்னு 3 மாசத்துலேயே அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிட்டா. ஆனால் அப்பவும் அவளை விடலை, போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான். அதனால அவங்க அப்பா ஒரு டைம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட்டும் என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் அவரே வாபஸ் வாங்கிட்டாரு. நான் என் டீமை விட்டு விசாரிச்சப்ப கூட அந்த பையனால எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டேன்னு அவங்க அப்பா சொன்னதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேரு கவித்ரா. டேய் ராஜ், நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்போ அந்த பொண்ணை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிள்டா. அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா தூக்கி உள்ள போட்டுடலாம். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு தயாரா இருக்க மாதிரியே தெரியல. நானும் பேசி பார்த்தேன் ஒரு டைம்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த பையனை தூக்கி உள்ள போடுறதுல சுத்தமா விருப்பம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அம்மா மேல அந்த பொண்ணுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு போல. அதை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த பையன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கொஞ்சம் மனசு வச்சா போதும், அந்த பொண்ணோட பிரச்சனை தானா முடிஞ்சிடும்டா. அவன் நேச்சுரலே அப்படிதான்டா. எல்லாத்துக்கும் பாவம் பார்த்துட்டே இருப்பா. அதனால தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். அது சரி மச்சான், அந்த பொண்ணு மேல எதுக்கு உனக்கு இவ்வளோ அக்கறை? டேய் அவன் என்னோட ஃப்ரெண்டுடா. அவ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. அவ சந்தோஷமா இருக்கணும்டா. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இப்போ அந்த பையன்கிட்ட இருந்து நான் கவியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? அவளை எப்படிடா நான் காப்பாத்துறது? ஒவ்வொரு டைமும் அவள் மனசுக்குள்ள எவ்வளோ புழுங்கிட்டு இருந்திருப்பா. இது தெரியாம நான் இப்போ என்னடா பண்றது? சரி, அந்த பொண்ணு இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? ஐ மீன் உங்க கம்பெனியில் என்னவா இருக்கா? என்னோட பர்சனல் செக்ரட்டரி. இந்த பையன் அவன் கிளைண்ட்ஸ் டீட்டெயிலாம் பார்த்துட்டு இருக்கான்டா. சிம்பிள்டா. அவனை ஏதாவது கிளைண்ட் இதை சொல்லி பிஸ்னஸ் பண்ணிடு ஒரு 2 மந்த்துக்கு. அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன். சரிடா. மச்சான், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னடா? உனக்கு கல்யாணம் ரெடியா இருக்கு, என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. மவனே ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஏண்டா நாங்களாம் என்கேஜ்மெண்ட் வரக்கூடாதா? டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்கேஜ்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடாதுலாம் இல்லை. உனக்கே தெரியும்ல, சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு மாமா வீட்டில் ஆசைப்பட்டாங்க. அதனால சிம்பிளாக முடிச்சிட்டோம். கல்யாணம் நல்லா கிராண்டாக பண்ணலாம். கண்டிப்பாடா, ஒரு வார்த்தைக்கு முன்னாடியே நீ லீவ் போட்டு வர, புரியுதா? சரி சரிடா, ஏதோ சமாளிக்கிறே தெரியுது. சரி மச்சான், எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். என்னது டியூட்டிக்கா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி வான்னு தானே சொன்னேன். டேய் புரியுதுடா எனக்கு. நான் என்ன பண்ணுறது சொல்லு? என் வேலை அப்படி. இப்படி திருப்பி விட்டுட்டு வந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? சரி, இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக வந்திருக்கேன். உன் கல்யாணத்துக்கு அட்லீஸ்ட் 2 days லீவ் போடுறேன், சரியா? இப்போ நீ தான் சமாளிக்கிற. சரி சரி சரிடா மச்சான். சரி நான் கிளம்புறேன். அண்ணா வரேன். சரிப்பா. ஆரி, மற்ற டீட்டெயிலாம் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோ. சரிடா, நீ பார்த்து போ. ஓகே பாய். மாமா, எனக்கு ராஜ்கிட்ட பேசுனதுக்கப்புறம் ஒரு கிளியரன்ஸாக இருக்க மாதிரி இருக்கு. என்னால் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும்னு தோணுது. அப்பா வரக்குள்ள ஸ்டெப்பை எடுத்து வச்சிடறேன். அட காஃபின்னா இது காஃபி. இப்படி யாரால காஃபி போட முடியும்? டே அருணே, சூப்பர்டா. டே கார்த்திக், வா காஃபி குடிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. ஏண்டா? நல்லா இருக்கு. வர வர இந்த அருண் அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சூப்பராக போட்டிருக்கேன்டா. கொஞ்சம் குடிச்சுதான் பாரு. இரு, இன்னொரு டம்ளர் போட்டு வரட்டா? அதான் நான் வேண்டாங்கிறேன்ல, சொன்னா கேளு, விடு. டேய் கார்த்திக், என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன மறுபடியும் பவி கூட சண்டை போட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சண்டை போடல. ஆனா என்ன பண்ணி தொலைச்ச? வாயை திறந்து சொல்லு. டேய், அவ என்கிட்ட உரிமையா பேசினாடா. நானும் உரிமையில பேசிட்டே இருந்தேன். ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்.
நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்ததுடா. அதான் நான் அவகிட்ட சொல்லிட்டேன், உன் மனசுல ஆசை வளர்த்துக்காத, நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா. டேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஷோ, டேய், உங்க கல்யாணத்தை சரின்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. இல்ல, நீ எதுக்கு அந்த பொண்ணு மனசை கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்க? கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்கா? நீ அவளுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்தல்ல, அவட்ட சொல்லி பொறுமையா புரிய வச்சிருக்கணும். இப்படி திடுத்துப்புன்னு சொல்லிட்டு வந்தா? ஷோ, சரி அவளுக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு முதல்ல கேளு. இல்லடா, வேண்டாம். நான் திருப்பி கூப்பிட்டு அவன் மனசுல ஆசை வளர்க்க விரும்பல. முடிஞ்சதாவே இருக்கட்டும். அம்மா தாண்டா கூப்பிடுறாங்க, பேசு. ஆ, சொல்லுங்கம்மா. கார்த்திக், இப்போதாப்பா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்பா கூப்பிடலாம் இப்போ கூப்பிடலான்னு பார்த்தா கூப்பிடவே முடியல. சரி, நீ வீட்டுக்கு வந்துட்டியா? என்ன பண்ணுற? ஆ, இப்பதாம்மா வந்தேன். இப்பதான் உள்ள வரேன், கரெக்டாக கூப்பிட்டீங்க. அங்கே இருக்கிறப்ப பவியும் கவியும் தாண்டா அத்தை அத்தை அத்தைன்னு சுற்றி சுற்றி வருவாங்க. கவி கூட ஆஃபீஸ் போயிட்டா ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டா. ஆனால் பவி காலேஜில் இருக்கையில் கூட ஒரு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பா. அவளுக்கு மல்லிகைப்பூனா உசுறு. அங்கே இருக்கிறப்ப மல்லிகைப்பூ இது வந்துருச்சுன்னா, அத்தை மல்லிகைப்பூ வந்துருச்சு வாங்க எல்லாரும் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வாங்குவா. ஆமாம், நான் வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூ அவட்ட கொடுத்தியா? என்ன சொன்னா? ஆ, கொடுத்தம்மா, ரொம்ப சந்தோஷப்பட்டா. தம்பி, அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு. அவரை கேட்டதை என்னால் மறுக்க முடியலடா. அது என்னன்னா, என் பொண்ணை உன் மருமகளை கூட்டிகிட்டு போறியான்னு கேட்டாருடா. எனக்கு சந்தோஷத்தில் கைகால் ஆடலை. அந்த நிமிஷம் நான் எதையும் யோசிக்காம, கண்டிப்பாண்ணா நீங்கள் ஊன்னு சொல்லுங்க, இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன்டா. என்னம்மா சொல்றீங்க? மாமாவா அப்படி கேட்டாரு? ஆ, ஆமாண்டா. டேய், உங்ககிட்ட கேட்காமே இந்த முடிவு எடுத்துட்டேன். அம்மா மேலே எந்த கோவமும் இல்லைல்ல? இல்லம்மா, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. எனக்கு இப்போ தாண்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஐயோ, உன்னை கேட்காம சொல்லிட்டோமே, உன் மனசில் வேற ஏதாவது புள்ள இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா? இப்போ தாண்டா அம்மா வயிறு சந்தோஷமாக இருக்குது. மனசால அம்மா சந்தோஷமாக இருக்கேன். கார்த்தி, ஒவ்வொரு தடவையும் உன்னை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா. இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்காம எதுவும் பண்ணதில்லை. ஆனால் இப்போ உன்னை மீறி ஒன்று சொல்லிட்டு வந்துட்டோமே, நீ மாட்டேன்னு சொன்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருந்ததுடா. ஆனால் இப்போ அந்த குத்தலும் இல்லை, நெருடலும் இல்லை. சந்தோஷமாக இருக்குது கார்த்தி, சந்தோஷமாக இருக்குது. சரிப்பா. சரிம்மா. டே மச்சான், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நீ சொன்னது கரெக்டு தான்டா. அவசரப்பட்டு நான் இதை பேசியிருக்க கூடாது. மாமா அம்மாட்ட கேட்டுருக்காங்கடா, என் பொண்ணா உன் வீட்டு மருமகளை கூட்டிட்டு போறியான்னு. அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்களா? ஷோ, நான் பாருடா, நான் இப்போ எப்படிடா அவளை சமாதானப்படுத்துறது? இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் அவட்ட போய் பேசுவேன்? என்னென்னடா பேசுவேன்? எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குடா. இங்கே பாரு, நீ அந்த பொண்ணு மனசை கஷ்டப்படுத்தியிருக்க. நீ திரும்ப போய் பேசின செருப்பாலே அடிப்பா. அதனால இப்போவே கிளம்பி போய் அவளை பாரு. என்னது, இப்போ வா? ஐயோ, எனக்கு பயமாக இருக்குடா. டேய், காலேஜ் படிக்கையில் எக்ஸாம் ஹால்லேயே பிட்டடிச்ச வேண்டாம் நீ. அப்பெல்லாம் பயப்படாதவன் இப்போ இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீ பயப்படுறியா? அதை நான் நம்பணும். டே, இது என்ன சின்ன விஷயமா? நான் போய் பார்த்து அவ கீழே இது வந்து என்ன அடிச்சிட்டானா? எனக்கு பயமாக இருக்குடா. இல்லை மச்சான், நீ என் கூட வா, அதான் கரெக்டு. டேய், உப்பு தின்ன வந்தாடா தண்ணி குடிக்கணும். சும்மா ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தவெல்லாம் குடிக்கக்கூடாது. ஓ, மரியாதையே நீயே போய் அடி வாங்கினாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, நீயே போய் பார்த்துக்கோ. நான்லாம் இது குறுக்க வர மாட்டேன். டே மச்சான் ப்ளீஸ்டா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா. ம் ஆ ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்டுக்கோ. நான் சொல்கிறத மட்டும் செய், காது கொடு.